ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான கடமா தொக்கு தான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கடமை க்ளீன் பண்ணுறதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து இந்த தலையை அப்படியே எடுத்துருங்க. ஒரு சைடு மை மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி போட்டுட்டு பல் இருக்கும், அதையும் எடுத்துட்டு வச்சிடணும். இப்போ அடுத்து இந்த உடம்பு பக்கத்தில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துட்டு தோலை நல்லா உரிச்சிடுங்க. இது போல் நல்லா உரிக்க வரும். தோலை நல்லா க்ளீனாக உரித்து எடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ உரிச்சிட்டு ஒரு டைம் லைட்டாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எவ்வளோ உரித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் தான் கட் பண்ணிவிட்டு கழுவிடலாம் நம்ம. பாருங்கள், இப்போது நல்லா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து 4-5 முறை நல்லா இது போல் பெசரி விட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போய் சூப்பராக இருக்கும் நமக்கு செய்யும்போது. பாருங்கள், இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும். அதையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தொக்கில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன், காரம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவு. ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம். பாருங்கள், இப்போ இந்த கடமாவே இதில் சேர்த்தாச்சு. கழுவி வச்சுருந்த கடமாவை இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுவே இந்த கடமாவே நல்லா தண்ணி விட்டு வேகும். வேக லேட் ஆகும்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இது போல் மூடி வச்சு வேக வச்சா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும் அடுப்பில். கடமா ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நல்லா இது போல் மூடி வச்சு வேக வச்சா சூப்பராக இருக்கும். கறி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு. இந்த அளவுக்கு வர அளவுக்கு பக்குவமாக வச்சுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.